எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி விலாக்ஸ். நான் ஷர்மிளா. இன்றைக்கி பிரம்ம முகூர்த்த பூஜையோட 27வது நாள். ஆக்சுவலாக 21 நாள் தொடர்ந்து நம்ம பண்ணிட்டாலே அந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு ரெகுலர் ஆயிரும். ஆட்டோமேட்டிக்காக நம்ம அலாரம் இல்லாமல் எந்திரிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அந்த 3:30 to ஒரு 5:30 ஒரு மேஜிக்கல் ஹவர்ஸ் தான் சொல்லணும். ஒரு நல்ல ஒரு நேரம். இந்த நேரத்தில் நம்ம எந்திரிச்சு பூஜை செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அது சால்வ் ஆகும்னு சொல்கிறாங்க. இப்போ திருமணம் தடைப்படுறதுனாலும், கடன் சுமையாக இருந்தாலும் சரி, நமக்கு பிடிச்சமான ஒரு வேலை கிடைக்கும்னா சரி, அதேமாதிரி நமக்கு பிடிச்சமான ஒரு திருமண வரன் அமையணுன்னாலும் சரி, நல்ல படிப்பில் நல்ல வளர்ச்சி அடையணும் அப்படின்னா, இந்த மாதிரி எந்த விதமான கோரிக்கையாக இருந்தாலுமே சரி, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம கோமாதா பூஜை பண்ணிட்டு வந்தோம்னு பார்த்திங்கன்னா அது எல்லாமே சரியாகும்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு அந்த பசுமாட்டோட கன்று தான் இந்த பூஜையை செய்ய உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பூஜைக்கு கோமாதா பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட அந்த ஸ்டாச்சு இல்லை, கோமாதா சிலையும் இல்லை, ஃபோட்டோவும் இல்லை. பட் நான் அந்த விளக்கில் என்ன பண்ணுவேன்னா கோமாதாவாக நினச்சி நான் பூஜை பண்ணுவேன். இதை 4:30 to 6 அந்த மணிக்குள்ளே பார்த்திங்கன்னா செஞ்சு முடிச்சிடணும். பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எப்படி நம்ம 5 விளக்கு ஏற்றுறோமோ அதே மாதிரி கோமாதாக்கும் அந்த நேரத்தில் நம்ம பூஜை பண்ணி ஆகணும். சிலை இருந்தால் பாலாபிஷேகம் அந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு நம்ம பூஜை பண்ணலாம். இல்லை என்கிட்ட சிலையெல்லாம் இல்லை, ஃபோட்டோ தான் இருக்குன்னா ஃபோட்டோவுக்கு பூவெல்லாம் வச்சு அழகாக நல்லெண்ணெயில் விளக்கேற்றி, இல்லை நெய்யோ எதுலனாலும் நீங்கள் விளக்கேற்றி பூஜை பண்ணலாம். அந்த விளக்கு எரியும் போது நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லணும். அந்த மந்திரம் பார்த்திங்கன்னா காயத்ரி மந்திரம், கோமாதாக்குரிய மந்திரம். ஓம் சுபகாமாய ச வித்மஹே காமதாத்ரை ச தீமகி தன்னோ தேனு பிரசோதயாத். இந்த மந்திரம் காமதேனோட காயத்ரி மந்திரம். இது கேட்டது கிடைக்கும். உடனே நீங்கள் வேண்டிக்கிட்டு ரெகுலராக வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா, நான் 21 days இதை தொடர்ந்து சொல்லிகிட்டே நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கு நான் வேண்டுதலுக்கு உண்டான ஒரு குட்டி குட்டி விஷயங்கள் எனக்கு நடந்தது. அது நிறைவேற போகுது அப்படின்றதுக்கான ஒரு நம்பிக்கை எனக்கு கிடச்சிது. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அந்த மந்திரத்தை நான் திருப்ப சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓம் சுபகாமாயை ச வித்மஹே காமதாத்ரை ச தீமகி தன்னோ தேனு பிரசோதயாத். இந்த மந்திரம் தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க. ஒரு 108 தடவை கூட சொல்லலாம். கோமாதா முன்னாடி, கோமாதா சிலை முன்னாடியோ ஃபோட்டோ முன்னாடியோ சொல்லி நீங்கள் வேண்டிக்கலாம். இது உடனே நீங்கள் ஆசைப்பட்டது வேணும்னு நினைக்கிறது நடக்கும். அதே மாதிரி உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் வேணும். நான் அதுவும் சொல்லிட்டேன். ஸோ இந்த மந்திரம் நான் டெஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன். கண்டிப்பாக இதை கோமாதாவோட காயத்ரி மந்திரம் இது கண்டிப்பாக செய்யுங்க. உங்களுக்கு கோமாதா சிலையோ கோமாதா ஃபோட்டோவோ கிடச்சா கண்டிப்பாக பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த கோபூஜைக்கு பலன் பல மடங்கு இருக்குது. ஸோ அதை கண்டிப்பாக செய்யுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் எனக்கு எப்போது அது கிடைக்குமோ அதுதான் கிடைக்கும். நம்ம எல்லா சிலைகளுமே பார்த்திங்கன்னா நம்ம ஆசைப்படுவோம், இந்த சிலை வாங்கணும், இந்த ஃபோட்டோ வாங்கி நம்ம பூஜை பண்ணணும். ஆனால் அவங்க நம்ம கைக்கு எப்போ வரணும்னு நினைக்கிறாங்களோ அப்போ மட்டும்தாங்க நம்ம கைக்கு வருவாங்க. அப்போ தான் நம்மளால் பூஜைகள் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நினைக்கலாம், ஏன் காசு இருந்தால் உடனே போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம்ல. அதெல்லாம் கிடையாதுங்க. சிலருக்குலாம் எத்தனையோ பேர் வாராகியம்மன் சிலை இன்னும் வரைக்கும் அவங்க கைக்கு கிடைக்காமலாம் இருந்திருக்கு. ஸோ ஒரு கடவுளும் அவங்க போய் சேரணும்னு இருந்தால் மட்டும்தான் நடக்கும். நான் இந்த கோமாதா சிலை பார்த்திங்கன்னா நல்ல தெளிவான உருவத்தோடு வேணும் அப்படின்ட்டு ஒரு 2 yearsஆக நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். காமதேனு பிக்சர்ஸ் ஒரு ஆன்லைன் ஸ்டோர்லேயும் சரி, நான் இன்னும் டைரக்ட் ஷோரூமில் போய் பார்க்கல. நான் ஆன்லைனில் மட்டும் செக் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு நல்ல ஒரு சிலை கிடைக்கணும், வச்சா திருப்தியாக இருக்கணும், அது தொடர்ந்து அப்படியே பார்க்கும்போது அவ்வளோ தத்ரூபமாக இருக்கணுன்ற மாதிரி நான் ரொம்ப வெயிட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இன்னொன்று, அவங்க என்கிட்ட வரணும்னு நினச்சா மட்டும்தான் என் கண்ணுக்கு அது தென்படும். நான் அதை வாங்குறதுக்கான சூழ்நிலையும் அமையும் இல்லையா? ஸோ அதுதான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வாராகியம்மன் உண்மையிலேயே அபூர்வம், அதிசயம். எனக்கு அப்படி தான் நான் சொல்லணும். ஏன்னா இன்றைக்கி முன்னாடி நாள் நான் இன்றைக்கி நம்ம சிலைகள் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறேன். முன்னாடி நாள் அடுத்த நாளே
கடைக்கு போன உடனே வாராகியம்மன் சிலையை வாங்கிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதேமாதிரி விளக்கு கடைக்கு போனேன். அந்த ஒரு சிலை மட்டும்தான் விளக்கு கடையில் என்னால் வாங்கவே முடிஞ்சுது. மற்றபடி வேறு எந்த சிலையுமே என்னால் பார்க்க முடியல. இது ஒரே ஒரு வாராகியம்மன் மட்டும்தான் அந்த சிலை கடையிலேயே இருந்தது. மற்ற எந்த சிலையுமே இல்லை. பார்த்த உடனே இது ஒன்று தான் எடுத்தேன். வேறு பீஸ் இருக்கான்னு கூட எனக்கு கேட்க தோணலை. அவங்களே சொன்னாங்க, வேறு பீஸ் இல்லை மேடம், இது ஒன்று தான் அவைலபிள்னாங்க. அப்போ இது நமக்குன்னே செஞ்ச ஒரு சிலை அப்படின்ட்டு எனக்கு அப்போவே முடிவாயிடுச்சு. அவங்க ஒரு சந்தனம் கொடுத்துருந்தாங்க, வாராகியம்மன் சந்தனம். அவ்வளோ வாசனை. அந்த அந்த சிலையும் அந்த இதெல்லாம் கொண்டு வந்து வீட்டில் வைக்கும் போதே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தாங்க என் லைஃப்பில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துச்சு. நான் அப்புறம் தான் இந்த பூஜைகள் எல்லாமே தொடர்ந்து பண்ண ஆரம்பித்தேன். இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸுன்றதே என்னை விட்டு போனதுக்கு முக்கிய காரணம் வாராகியம்மனோட சிலை என்கிட்ட வந்ததுக்கப்புறம் தாங்க. அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சாய்பாபா சிலை மட்டும்தான் என்கிட்ட இருந்துச்சு. அதுவும் நான் கன்சீவாக இருந்தப்போ விராலிப்பட்டின்னு ஒரு ஊர், திண்டுக்கல்லையே. நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி அங்கே போவோம் அடிக்கடி. நல்ல எனக்கு ஹஸ்பண்ட் வேணும், அன்பான ஹஸ்பண்ட் வேணும்னு நான் வேண்டிக்கிட்டேன். ஸோ அதனால் கல்யாணம் ஆகிட்டா நான் ஹஸ்பண்டோட வந்து உங்ககிட்ட நான் ப்ரே பண்ண வரேன் அப்படின்ற மாதிரி வேண்டிக்கிட்டேன். சாய்பாபா மட்டும்தான் நான் அப்போ வேண்டுவேன். சாய்பாபா நான் அவ்வளோ ஒரு பைத்தியமான இதாக இருந்தேன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து 9 வாரம் விரதம் இருப்பேன். விரதம் கம்ப்ளீட் பண்ணி முடித்த உடனே 9 வாரம் முடித்து போய் சக்கரை பொங்கல்லாம் வச்சு எல்லாேருக்கும் கொடுத்துட்டு வருது. ஸோ இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு பக்திங்க எனக்கு அப்போவே. அதுக்கப்புறம் தான் வந்து வாராகியம்மன் இப்போ தான் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ரீசெண்டாக நம்ம வீடியோஸ் கூட போட்டிருப்போம். நான் போய் சிலை வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னையிலேருந்து நான் வந்து அபிஷேகம்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் காட்டியிருந்தேன். நான் வீடியோவில் கூட காட்டியிருக்கேன். எனக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது. எல்லாமே வந்து அப்படியே போனது காரணம் வந்து வாராகியம்மன் தான். நான் இப்போ இவ்வளோ சந்தோஷமாக நிம்மதியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறேன்னா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு காரணமே வாராகியம்மன் தான். ஸோ அதுலேருந்து தாங்க எனக்கு வந்து இந்த சிலை வழிபாடில் வந்து கொஞ்சம் நம்பிக்கை வந்து நான் ரெகுலராக பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, இப்போ நான் கூட காமதேனு கோமாதா சிலை வேணும் அப்படின்னு கூட நான் மனசில் நினச்சிட்ருக்கேன். அதே மாதிரி லக்ஷ்மி சிலையும் எனக்கு வந்து கிடைக்கல. லக்ஷ்மி, சரஸ்வதி, முருகர் சிலையும் பெருமாள் சிலையும் பிராஸில் வந்து வாங்கணும். அப்போ தான் வந்து அபிஷேகத்துக்கெலாம் நல்லா இருக்கும். இது வந்து நான் வச்சுருக்கிறது வந்து அது என்ன மெட்டீரியல்னு தெரியல. அது வந்து அபிஷேகம்லாம் பண்ணும்போது ஒட்டிக்குது அந்த பவுடர் எல்லாமே. இன்னொன்று, அது ரொம்ப நாள் வராதுன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அது வந்து நம்ம ஈரம் படப்பட ஒரு மாதிரி ஆகிடும் இல்லையா, மரம் உட்டு. ஸோ அதனால யோசிக்கிறேன். ஸோ அதனால் நான் வந்து நல்ல சிலை வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். அதெல்லாம் வந்து நம்ம வேண்டுன உடனே கிடச்சிடாதுங்க. அவங்களா விருப்பப்பட்டு நம்மகிட்ட வந்தால் மட்டும்தான். ஸோ பார்ப்போம். இந்த வீடியோ இப்போ போட்டிருக்கேன்னா எப்போ நான் கோமாதா வாங்குகிறேன் அப்படின்னு தெரியல. வாங்கினா கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். பிரம்ம முகூர்த்த டயத்தில் கோமாதா வழிபாடு பண்ணுங்கள். கேட்டது உடனே கிடைக்கும். அதோட காயத்ரி மந்திரம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.